அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 7, 2025 அன்றைக்கி வெள்ளிக்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். சூரிய மின்சக்தி தகடு உற்பத்தி ஆலை 4000 பேருக்கு வேலை நெல்லையில் முதல்வர் தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் 3800 கோடியில் அமைக்கப்பட உள்ள டிபி டாடா பவர் சோலார் நிறுவனத்தில் சூரிய மின்சக்தி தகடுகள், அதாவது சோலார் பேனல் ரெடி பண்ணுறதுக்கு அந்த ஆலை அமைக்கப்படுறதா முதல்வர் மு க ஸ்டாலின் வியாழக்கிழமை தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு சம்மந்தமான நியூஸ்னால யார் அது, அதாவது டாடா பவர் லிமிட்டட்லேருந்து சோலார் பேனல் தயாரிக்கிற கம்பெனி. அடுத்ததாக மசோதாக்கள் நிறுத்தி வைப்புக்கான காரணம் என்ன, தமிழக ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கேள்வின்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நிறுத்தி வைப்பு அதிகாரம், அதாவது வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க, காரணம் உட்பட ஆளுநர்களின் செயல்பாடுகள் தொடர்பாக சில கேள்விகளை உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை எழுப்பியது. அண்ட் அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா, சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 12 மசோதாக்கள் நிறுத்தி வைத்தும் 2 குடியரசுத் தலைவருக்கு நேரடியாக அனுப்பிய பிறகு முடிவை நிறுத்தி வைப்பதாக கூறும் ஆளுநரின் அதிகாரங்களை மட்டுமே நாங்கள் ஆராய்கிறோம் என்று நீதிபதிகள் கூறினார்கள். அதாவது ஆளுநர்களின் அதிகாரங்களை ஆராய்கிறோம் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் நீதிபதியோட கேள்வியும் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். அடுத்ததாக டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். வெள்ளத்தனிய மலர் நீட்டம் ஆந்தர்த்தம் உள்ள தனியது உயர்வு. நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினதாகும், மக்களின் ஊக்கத்தின் அளவினதாகும், வாழ்க்கையின் உயர்வு அப்படின்ற மாதிரி ஊக்கமுடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததாக பினாக்கா ராக்கெட் அமைப்பு பாதுகாப்பு அமைச்சகம் ரூபாய் 10,000 கோடி ஒப்பந்தம். பினாக்கா ராக்கெட் அமைப்பை மேம்படுத்தி தாக்கும் திறனை அதிகரிப்பதற்காக ரூபாய் 10,147 கோடி மதிப்பீட்டிலான ஒப்பந்தங்களை பாதுகாப்பு அமைச்சகம் வியாழக்கிழமை மேற்கொண்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பினாக்கா ராக்கெட் ஏவும் அமைப்புகளை கொள்முதல் செய்வதற்காக எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் இஇஎல் மற்றும் மியூனிசன்ஸ் இந்தியா லிமிடெட் எம்ஐஎல் ஆகியவற்றுடன் பாதுகாப்பு அமைச்சகம் மொத்தம் ரூபாய் 10,147 கோடி மதிப்பீட்டிலான ஒப்பந்தங்களில் கையொப்பமாகினு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் டீப்சீக் செயலிக்கு இந்தியா கட்டுப்பாடு, சீனா எதிர்ப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. சீனா செயற்கை நுண்ணறிவு செயலியான டீப்சீக்கை அரசு அதிகாரிகள் பயன்படுத்த மத்திய அரசு கட்டுப்பாடு விதித்ததற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்தது. சீனாவில் உருவாக்கப்பட்ட மலிவு விலை செயற்கை நுண்ணறிவு செயலியான டீப்சீக் அமெரிக்காவின் சாட் ஜிபிடியை உலக அளவில் பதிவிறக்கத்தில் விஞ்சியதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் வந்து டீப்சீக் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஃபோனில், லேப்டாப்பில் அண்ட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் இதுலேயும் டீப்சீக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நேற்று நியூஸில் போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து சீனா எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. டீப்சீக்ன்றது சீனாவோட ஆர்டிஃபிஷியல் ஏஐன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம். வரலாற்றில் மிக வெப்பமான ஜனவரின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மாதம் தான் வரலாற்றின் மிக வெப்பமான ஜனவரி மாதம் என்று ஐரோப்பிய வானிலை மையம் அறிவித்துள்ளது. இது குறித்து அந்த அமைப்பு வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில், கடந்த ஜனவரி மாதத்தில் உலக வெப்பநிலையை தணியக்கூடிய லா நிவோ வளிமண்டல போக்கு நிலவினாலும் புவியின் வெப்பநிலை இதுவரை எந்த ஒரு ஜனவரி மாதமும் பதிவு செய்யப்பட்டதாக அதிகபட்ச அளவில் பாதிப்புக்குள்ளாயுது. ஸோ இதுதான் இருக்கிறது அதிகமான வெப்பம் வந்து ஜனவரி மாதம்ன்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வேர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.